ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோல நான் பாட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி தந்திருப்பேன். அதுல வந்து நம்ம ஹாய் வந்து ஸ்மால் லெட்டர்ல டைப் பண்ணா வந்து பாட் ரெஸ்பான்ஸ் வந்து ஒழுங்கா பண்ணல. இந்த வீடியோல அதெல்லாம் எப்படி நம்ம ஹாய் வந்து ஸ்மால்ல குடுத்தாலும் சரி, கேப்ஸ்ல குடுத்தாலும் சரி, அந்த பாட் வந்து ரிப்ளை பண்ற மாரி நம்ம அந்த பாட்ட இப்ப வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுதான் சொல்லிக் குடுக்க போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த டிசைனர்ல ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன். இங்க 2 லேபிள் இருக்கு பாருங்க. ஆ இது வந்து ஒயிட் கலர்ல தான் முன்னாடிலாம் வச்சிருப்போம். பட் நான் இப்போ கிரே கலர்ல ஏன்னா 2 லேபிள் இருக்கனால உங்களுக்கு நல்லா அது தெரியணும்னு நான் கிரே கலர்ல சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. இந்த பாட்டுக்கு ஒரு லேபிள் வச்சிருப்போம். கீழ ஒரு பாட்டுக்கு வந்து லேபிள் எடுத்து வச்சிருப்போம். எக்ஸ்ட்ரா யூசர் மெசேஜுக்கு ஒரே ஒரு லேபிள மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளதான். யூசர் மெசேஜுக்கு ஒரு லேபிள். இப்ப 2 லேபிள் இருக்கு. அவ்வளதான். இப்ப நம்ம பிளாக்ஸுக்கு வந்து போயிரலாம். பிளாக்ஸுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம இனிஷியலைஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு வேரியபிள்ஸ்ல போயி, இனிஷியலைஸ் குளோபல் அத வந்து கிளிக் பண்ணிட்டு, நீங்க யூசர் மெசேஜ்ன்னு குடுத்துக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் யூசர் வந்து ஒரு மெசேஜ டைப் பண்ணுவாங்கல்ல, அத வந்து நம்ம இந்த குளோபல் அதாவது எல்லாத்துக்கும் பொதுவா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அத வந்து செட் பண்றோம். அதுக்கு இந்த டெக்ஸ்ட்ல போயிட்டு இந்த எம்ப்டி பாக்ஸ எடுத்து செட் பண்ணிருங்க. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த சைடு கீழ, மேலன்னுலாம் வேற எங்கிட்டுமே பிளாக்க கனெக்ட் பண்ண முடியாது. ஆனாலும் இந்த எம்ப்டி பிளாக் இது எல்லா மத்த தனியா இருக்க பிளாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கனெக்டடா தான் வந்து அதாவது யூஸ் ஆகும் அதுக்குள்ளேயும். அதனால தான் இது குளோபல். குளோபல் வந்து மத்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு பொதுவான ஒண்ணு. அதனால நம்ம குளோபலா இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இப்படி ஒரு எம்ப்டி இத வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இனிஷியலைஸ் பண்ண உடனே நீங்க பட்டன் 1 எடுத்துக்கோங்க. பட்டன் 1 எடுத்துட்டு, வென் பட்டன் 1 கிளிக் பட்டன் 1 நான் கிளிக் பண்ணும்போது என்ன சொல்றோம்னா, இந்த செட் எடுத்துக்கோங்க. செட் எடுத்துட்டு இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த குளோபல் யூசர் மெசேஜ் 2ன்னு வந்துரும். மெசேஜ் 2வ டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட்ல கனெக்ட் பண்ணுங்க. இது வந்து என்னன்னா, இந்த லைன் உங்களுக்கு புரியுதா? பட்டன கிளிக் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இப்ப வந்து இங்க பாருங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் டைப் பண்ணிட்டு தான் சென்ட வந்து கிளிக் பண்ணுவாங்க. அப்ப பட்டன கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ் ஆல்ரெடி இருக்கும். ஓகேவா? ஒரு இது ஆல்ரெடி இருக்கும்ல. அத வந்து நம்ம குளோபல்ல செட் பண்ணிர்றோம். இங்க வந்து நம்ம இதுல வந்து இந்த குளோபல்ல இருக்குல்ல, அங்க வந்து நம்ம செட் பண்ணிர்றோம். அதுக்கப்புறமா என்னன்னா, அதே இத வந்து நெக்ஸ்ட் டவுன் கேஸ் எடுத்துக்கோங்க. டவுன் கேஸ் வந்து தனியா இருக்காது. இந்த அப் கேஸ் எடுத்துட்டு அத நீங்க டவுன் கேஸா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல வேரியபிள்ஸ்ல கெட்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கெட் எடுத்துக்கோங்க. சோ, இப்ப வந்து பாருங்க. உங்களுக்கு இந்த இருக்க அந்த 3 பிளாக் நல்லா வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இத நான் வந்து சொல்றேன். இது வந்து என்னன்னா, இப்ப இந்த குளோபல் யூசர் மெசேஜ் இப்ப நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம்ல ஒண்ணு. அத வந்து நம்ம அதுக்குள்ள செட் பண்ணி வச்சிருக்கத நம்ம வந்து டவுன் கேஸா வந்து மாத்துறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, யூசர் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு மெசேஜ டைப் பண்ணுவாங்க. அத வந்து நம்ம இந்த குளோபல் யூசர் மெசேஜோட லேபிள்ல போட்டுர்றோம். அந்த இதுல போட்டதுக்கு அப்புறமா இந்த மாரி எம்ப்டி அதுக்கு போயிடும். அது வந்து எம்ப்டியா இருக்கும். ஆ நமக்கு அந்த யூசர் மெசேஜ் ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒண்ணு டைப் பண்ணுவாங்கல்ல, அத வந்து நம்ம டவுன் கேஸ் பண்றோம். அதுதான் இந்த செகண்ட் லைன். டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒண்ணு டைப் பண்ணுவாங்க. டைப் பண்ணிட்டு தான் பட்டன கிளிக் பண்ணுவாங்க. அப்ப பட்டன கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்க அந்த மெசேஜ நம்ம குளோபல்ல போட்டுட்டு, நம்ம என்ன பண்றோம்னா, அத வந்து டவுன் கேஸா வந்து நம்ம பண்ணிர்றோம். டவுன் கேஸ் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா, இது வந்து அவ்வளதான். இப்ப நம்ம டவுன் கேஸ்க்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறமா பாட் தான் ரிப்ளை பண்ணணும். இஃப் அந்த மெசேஜ் வந்து ஈக்குவல் டூ ஹாயா இருந்ததுன்னா, பாட் வந்து ஹாய்ன்னு ரிப்ளை பண்ணணும். ஹவ் ஆர் யூன்னு கேட்டா ஃபைன் ரிப்ளை பண்ணணும். இன்னும் வந்து நம்ம அத தான் பார்க்க போறோம். அதுக்கு நீங்க கண்ட்ரோல்ல வந்துட்டு இந்த இஃப் பிளாக்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இஃப் பிளாக்க எடுத்து வச்சுட்டு டெக்ஸ்ட்ல போயிட்டு கன்டெய்ன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அந்த பிளாக் எடுத்துக்கோங்க. கன்டெய்ன்ஸ் வந்து எடுத்துட்டு இத கெட் குளோபல் யூசர் மெசேஜ கிளிக் பண்ணிட்டு இத எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இங்க தான் வந்து யூசர் டைப் பண்ணுவாங்க.
யூசர் ஹாய்ன்னு டைப் பண்ணாங்கன்னா இப்ப இஃப் என்ன புரியுதுன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இஃப் பிளாக் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இங்க என்னன்னா இஃப் கண்டைன்ஸ் டெக்ஸ்ட் குளோபல் கண்டைன் வந்து என்னன்னா அந்த குளோபல் யூசர் மெசேஜ் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒன்று டைப் பண்ணுவாங்க. டைப் பண்ணிட்டு தான் பட்டனை கிளிக் பண்ணுவாங்க. அப்ப பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்க மெசேஜ் வந்து நமக்கு டவுன் கேஸா சேஞ்ச் பண்ணிடுது. அது கேபிட்டல்ல இருந்தாலும் சரி இல்ல ஸ்மால் லெட்டர்ஸ்ல இருந்தாலும் சரி எப்படினாலும் அது ஸ்மால் லெட்டருக்கு சேஞ்ச் ஆயிடுது. ஸ்மால் லெட்டருக்கு சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து இப்போ அந்த ஸ்மால் லெட்டரா சேஞ்ச் ஆகி இந்த கெட் அதுல தானே நம்ம கெட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கெட் பண்ணி வச்சிருக்கிறத வந்து நம்ம ஹாய்க்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது ஹாய் யூசர் ஒரு மெசேஜ் டைப் பண்ணுவாங்க. அது கேபிட்டலா இருக்கட்டும் ஸ்மாலா இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும். அதை நம்ம இப்ப ஸ்மாலா வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்மாலா இருந்தாலும் ஸ்மாலா தான் இருக்கும். கேபிட்டலா இருந்தாலும் கேபிட்டலா தான் இருக்கும். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இஃப்ல வந்து நார்மலா ஈக்குவல் ஈக்குவல் போட்டு செக் பண்ணாம அந்த கெட் குளோபல்ல ஒரு கெட் பண்ணி வச்சிருக்குல்ல அது வந்து ஹாயா இருக்கா அப்படின்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்றோம். அது வந்து ஹாயா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பாக்குறோம். சோ இப்ப ஹாயா இருந்தது அப்படின்னா இப்ப அது ஹாயா இருந்ததுன்னா பாட் வந்து ரிப்ளை பண்ணணும்ல அதனால பாட்ல போயிட்டு செட் பாட் டாட் டெக்ஸ்ட் டு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஒரு இதையும் எடுத்துக்கோங்க. இப்போ யூசர் வந்து ஹாய்னு டைப் பண்ணாங்கன்னா நமக்கு பாட்டும் வந்து ஹாய்னு டைப் பண்ண சொல்றோம். இந்த மாதிரி ஒரு ஸ்மைலி ஃபேஸோட ஹாய்னு சொல்லும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்ஸுக்கு வந்துடலாம். எல்ஸ்லயும் நம்ம இதை தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் எல்ஸ்லயும் இதையே தான் யூஸ் பண்றேன். இப்போ கெட் குளோபல் யூசர் மெசேஜ் யூசர் கொடுக்குற மெசேஜ் வந்து நமக்கு ஹவ் ஆர் யூன்னு இருந்ததுன்னா ஹவ் ஆர் யூன்னு யூசர் கொடுத்தாங்கன்னா நமக்கு பாட் என்ன ரிப்ளை பண்ணணும்னா ஐ எம் ஃபைன்னு ரிப்ளை பண்ணணும். ஸோ பாத்தீங்கன்னா ஐ எம் ஃபைன்னு வந்து நமக்கு ரிப்ளை பண்ணிடும். நெக்ஸ்ட் ஹாய்னு சொன்னா பாட் ஹாய்னு கொடுத்துரும். ஹவாரின்னு சொன்னா ஐம் ஃபைன். இந்த இதை பாத்துக்கோங்க. ஆக்சுவலா நார்மல் லீஃபுக்கு தான் அந்த ஈக்குவல் டு ஈக்குவல் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம முன்னாடியே இனிஷியலைஸ் பண்ணிட்டோம்ல. ஸோ அந்த இனிஷியலைஸ் பண்ணதுக்கு வந்து நம்ம இஃப்ல இந்த கண்டெய்ன்ஸ் பிளாக்கை எடுத்து கெட்டை போட்டுட்டு இங்க வந்து என்ன இதுக்கு ஈக்குவல் அந்த அந்த இதை வந்து நம்ம பாக்குற அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒருவேளை ஹாயும் கொடுக்கல ஹவாரியும் கேட்காம யூசர் வந்து வேற ஏதோ விஷயம் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு பாட் வந்து என்னன்னா சாரி நீங்க சொல்றது என்கிட்ட இல்ல இல்லாட்டி எனக்கு அது வந்து புரியல அப்படின்னு வந்து சொல்லிடணும். அதுக்காக நான் வந்துட்டு சாரின்னு டைப் பண்ணிக்கிறேன். சாரின்னு போட்டுட்டு நான் ஒரு இந்த எமோஜி போட்டுடுறேன். ஸோ இந்த எமோஜியை போட்டுட்டு வந்து ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்டுன்னு போட்டுடுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த கோடிங் புரியுதா? ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிடுறோம் குளோபலா யூசரோட மெசேஜை. யூசர் ஒரு மெசேஜை டைப் பண்ணுவாங்கல்ல அந்த டைப் பண்ற மெசேஜை நம்ம எம்டி வந்து பண்ணிடுறோம். எம்டியா வந்து நம்ம குளோபலா வந்து நம்ம பண்ணிடுறோம். ஏன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்ல தான் டைப் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்ண உடனே அது இங்க இந்த இதுக்கு போயிடும் லேபிளுக்கு. அதை அப்ப அதை நம்ம எம்டி பண்ணணும்ல அதை நம்ம முன்னாடியே குளோபலா வந்து நம்ம எம்டி பண்ணிடுறோம். எம்டி பண்ணிட்டு பட்டன் ஒன்ன கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் டைப் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப பட்டன் ஒன் கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்க டெக்ஸ்ட் வந்து நம்ம குளோபல்ல செட் பண்ணிடுறோம். குளோபல்ல செட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா அதை வந்து டவுன் கேஸா சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ ஸ்மால் லெட்டர்ஸா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இஃப் கண்டிஷன் படி செக் பண்றோம். இஃப்ல இங்க இந்த இனிஷியலைஸ் குளோபல்லாம் யூஸ் பண்ணிக்கனால கண்டெய்ன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாய் இருக்கான்னு பாக்குறோம். ஹாய் இருந்ததுன்னா பாட் ஹாய் ரிப்ளை பண்ணும். அடுத்து ஹவ் ஆர் யூ கொடுத்தாங்கன்னா பாட் வந்து ஃபைன்னு கொடுக்கும். இது இல்லாம ஹாய் ஹவ் ஆர் யூ இல்லாம வேற ஏதாவது பண்ணாங்கன்னா நமக்கு சாரி ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட்னு வந்து கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி வந்து காட்டுறேன். அதுக்கு கனெக்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கனெக்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க ஏஐ கம்பெனியன் மோட கொடுத்துருங்க. உங்க மொபைல் போன்லயும் நீங்க அந்த எம்ஐடி ஆப் இன்வெர்டரை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல அந்த ஆப் ஓபன் பண்ணிட்டு நீங்க வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் ஆயிட்டு இருக்கு, ப்ராக்ரஸ்ல இருக்கு.
என்னோட மொபைல் ஸ்க்ரீன் பாருங்க. நான் உங்களுக்கு இப்ப பண்ணி காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மால் ஹைட்ஐஐ அந்த தான் இஃப்ல நம்ம அததான் குடுத்துருக்கோம். ஆனா, நான் இப்ப உங்களுக்கு இப்ப கேப்பிட்டல்ல ஹாய் குடுக்குறேன். அப்பயும் நமக்கு ஹாய்ன்னு ரிப்ளை பண்ணுது. பார்த்தீங்கன்னா, நான் ஸ்மால் ஹாய் குடுக்குறேன். அப்பயும் எனக்கு ஹாய் தான் ரிப்ளை பண்ணியிருக்கு. நான் கேப்பிட்டல் ஹைச் போட்டுட்டு 2 ஸ்மால் ஐ குடுக்குறேன். அப்பயும் எனக்கு ஹாய் தான் வருது. நான் ஹவ் ஆர் யூவ கேப்ஸ்லயே குடுக்குறேன். அப்ப எனக்கு ஐ அம் ஃபைன் வந்துருச்சு. நான் ஸ்மால்ல லெட்டர்ஸ்ல ஹவ் ஆர் யூன்னு கேட்குறேன். அப்பவும் எனக்கு ஐ அம் ஃபைன் தான் இருக்கு. நான் வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டா சாரின்னு வரணும். நான் வாட் அபௌட் யூன்னு கேட்குறேன். ஸோ நமக்கு சாரி ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட்ன்னு சொல்லிருச்சு. உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் உங்களுக்கு அடுத்த ஒரு விஷயத்த நான் சொல்லித் தரேன்.